नमस्कार। स्वागत है आपका इंडिया न्यूज़ 28 में। आइए बात करते हैं तमिलनाडु की कुछ खास खबरों की। समारोह की अध्यक्षता स्कूल शिक्षा मंत्री द्रमुक दक्षिण के जिला सचिव अनबिल महेश पोयामोजी ने की। त्रिची नगर सचिव केएस मथिवनन और ब्लॉक पर्यवेक्षक कथिरवन अन्नामलाई और मणिराज दक्षिणी जिला परिषद के सदस्य उपस्थित थे। नगरपालिका प्रशासन और शहरी विकास मंत्री के एन नेहरू भी उपस्थित थे। बैठक में उन्होंने कहा कि डीएमके लगातार 7वीं बार सरकार बनाएगी। त्रिची क्षेत्र में द्रमुक के पास 41 सीटें हैं। उन्होंने कहा कि पार्टी कार्यकर्ताओं और पदाधिकारियों की समस्याएं, निर्वाचन क्षेत्र की समस्याएं, गठबंधन सहयोगियों की गतिविधियां आदि इसकी समीक्षा की जाएगी और सभी कमियों को ठीक करने तक कार्रवाई की जाएगी। त्रिची से मुख्य संवाददाता वी बालाजी की रिपोर्ट। சகோதரிகளே, அனைவருக்கும் எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய அமைச்சர் அவர்கள் சொன்னது போல 7வது முறையுமாக கழகமே ஆட்சி பொறுப்பேற்க வேண்டும், தளபதி அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்று அந்த பணியை தொடங்கி இருக்கிறோம். கிட்டத்தட்ட டெல்டா மாவட்டங்களில் நமக்கு ஒதுக்கப்பட்ட இடங்கள் 46 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. அதில் 5 தொகுதிகள் இப்போது எம்ஆர்கே பார்க்கிறார்கள். 41 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 41 தொகுதிகளிலும் கழகம் அவர்கள் எடுத்த கணக்குப்படியே 9 இடங்களிலே வெகுவாக நம்மால் வெற்றி பெற்றுவிட முடியும் என்று அவர்களுடைய கணக்கு. 19 இடங்களிலே நமக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கிறது. அதே மாதிரி ஒவ்வொரு தொகுதியிலும் நாம் அவர்களோடு சரிசமமாக போட்டி போடுகின்ற இடம் 12 இடங்கள் இருக்கிறது என்று அவர்களே சொல்லியிருக்கிறார்கள். எனவே ஏற்கனவே சொன்னது போல டெல்டா மாவட்டங்களிலே 44 தொகுதிகள் கடந்த முறை கரூரை சேர்ந்து அதில் 40 இடங்களில் நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். இப்போது கரூர் கோயம்புத்தூரோடு இருக்கிற காரணத்தால் கடலூர் மாவட்டம் நம்மளோடு இருக்கிறது 41 தொகுதி. என்னுடைய கணக்குப்படி 41லும் திமுக தான் வெற்றி பெறும் என்ற நிலை இப்போது இருந்து கொண்டிருக்கிறது. எனவே என்ன அந்த ஆய்வுக் கூட்டத்தில் என்ன பொருள் பற்றி பேச வேண்டும் என்று தலைமை கழகம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. தலைமை கழகத்திலிருந்து தொகுதி அரசு சார்பில் தீர்க்கப்பட வேண்டிய முக்கியமான பிரச்சனைகள் இருந்தால் அதை சொல்ல வேண்டும். திமுக அல்லது கூட்டணி கட்சிகளின் சட்டமன்ற உறுப்பினர்கள் செயல்பாடு அவர்களை பற்றி சொல்லலாம். எதிர்கட்சி வென்ற தொகுதியினில் எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் செயல்பாடு மற்றும் செல்வாக்கு பற்றி சொல்லலாம். தொகுதி பார்வையாளர்களின் செயல்பாடுகள், பூத் கமிட்டி முழுமையாக நிரப்பப்பட்டு சரிபார்க்கப்பட்டுள்ளதா என்பதை பற்றியும் சொல்ல வேண்டும். கழகத்தில் நிலவும் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்குமானால் அதை தீர்த்துக் கொள்வதற்காக பேசலாம். தொகுதியில் உள்ள பிரதானமான சமுதாயங்கள் நமக்கு ஆதரவாக இருக்கிறதா அல்லது எதிராக இருக்கிறதா, அதற்கு அதனுடைய நிலையை பற்றி நம்மிடம் சொல்ல வேண்டும். அதே போல தொகுதியின் தற்போதைய நிலவரம், வெற்றி வாய்ப்பை பற்றி சொல்ல வேண்டும். வெற்றி வாய்ப்பை பாதிக்கக்கூடிய முக்கிய காரணிகள் இருக்குமானால் அதை பற்றியும் சொல்லலாம். கூட்டணி கட்சிகளின் ஒத்துழைப்பு மற்றும் செயல்பாடுகளை பற்றி சொல்லலாம். தொகுதி அளவில் கழக ரீதியாக நிரப்ப வேண்டிய பொறுப்புகள் ஏதாவது இருக்குமானால் அதை பற்றியும் சொல்லலாம். கழக அளவில் மேற்கொள்ள வேண்டிய முக்கியமான நடவடிக்கைகள் ஏதாவது இருக்கலாம், அதை பற்றியெல்லாம் சொல்லலாம். ஏற்கனவே ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு இடத்திலும் ஒன்றிய செயலாளரை முதல்ல ஒரு தொகுதியை எடுத்துக்கொண்டு அந்த தொகுதியில் இருக்கிற ஒன்றிய கழக செயலாளர்கள், பேரூர் கழக செயலாளர்கள், பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள், கழகத்தில் இருக்கிற அணியினுடைய செயலாளருடைய கருத்துக்களை நேரடியாக கேட்டு குறித்து கொண்டு அப்படி சொல்கிற அந்த கருத்துக்களை மாண்பு முதல்வர் கழக தலைவரிடம் தெரிவித்து அந்த காரியங்களை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் ஒவ்வொரு இடத்திலும் சரிபார்க்கப்பட்டுள்ளது. எனவே எங்களிடம் கேட்டது பெரும்பகுதியான கோரிக்கைகள் என்னவென்று சொன்னால், பொதுவாக இந்த மகளிர் உரிமை தொகை அதை 29ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதிக்குள்ள ஆன்லைனில் பதிவு பண்ணால் விருப்பமுள்ளவர்கள் பதிவு பண்ணுகிற போது அவர்களுக்கு இப்போது விடுபட்டவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கலைஞருடைய கனவு திட்டமான அந்த வீடு கட்டுகிற திட்டம் எங்களுக்கு வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். குடிநீர் பிரச்சனை பற்றி கேட்டிருக்கிறார்கள். ஆங்காங்கு மேல்நிலை நீர்த்தொக்கு தொட்டி கட்டப்பட வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். சாலைகள் ஜல்ஜீவனிலே போடப்பட்ட சாலைகளை சரி செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். சில இடங்களிலே நாங்கள் கழகத்தின் சார்பாக நிரப்பப்பட வேண்டிய பொறுப்புகள் இருக்கிறதே அரசு சார்பாக, அதில் கிளை செயலாளர்கள் சொல்வதை எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். இப்படித்தான் அரசு சார்பாக பல இடங்களில் இப்போது சுற்றி வந்த அனைத்து மாவட்டங்களிலும் கழக தோழர்கள் கேட்டிருக்கிறார்கள். அதில் ஊரும் முழுவதாக குறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாவட்டத்தை பொறுத்தளவு நீங்கள் அன்பில்
நீங்கள் கூப்பிட்டு ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு கேட்டு குறித்து எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா நான் உங்களோட ஏன்னா அடுத்த கூட்டத்துக்கு நேரம் ஆகிட்டுது. நீங்கள் கேட்கலாம், நான் முதல் 1 2 ஆரம்பித்து கொடுத்துட்டு போகிறேன். அதே லெவலில் நீங்களும் அதை எடுத்து கொடுத்தால் தலைவரிடம் சொல்லி அதை எப்படி நிறைவேற்று என்பதை பற்றி நாம் பேசலாம். எனவே அதோடு இங்கு நம்முடைய மாவட்டங்களில் தெற்கு மாவட்டத்தில் மட்டும்தான் 2 தொகுதிகள், கிழக்கு தொகுதியும் திருவெரும்பூர் தொகுதியும் நிச்சயமாக சேஃபான தொகுதி என்று அவர்களே கணக்கில் கொடுத்திருக்கிறார்கள். மணப்பாறை நம்மோட போட்டி போட்டால் நிச்சயமாக வெற்றி பெற்று விட முடியும் என்ற நிலைதான் இருக்கிறது. 3 தொகுதியுமே திருச்சியை பொறுத்தளவு அனைத்து தொகுதியிலுமே நமக்கு சாதகமான சூழ்நிலை தான் இருக்கிறது. எனவே அரசு சார்பாக செய்யப்பட வேண்டிய பணிகள் அதை இருக்குமானால் சொன்னால் அதை எடுத்துக்கொள்ளலாம் என்பதையும் சொல்லி முதலில்